Welcome to the program. It's a great joy and privilege for me to be with you on this program. இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். உங்களோடு கூட இருப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். We're going to look at two portions of scripture. I will read them for you. இரண்டு வேத பகுதிகளை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். Hebrews chapter 12 verses 1 and 2. Therefore, seeing we also are compassed about with so great a cloud of witnesses, let us lay aside every weight and the sin which doth easily beset us, and let us run with patience the race that is set before us. எபிரேயர் 12 அதிகாரம் 1 வசனம். ஆகையால் மேகம் போன்ற எத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகியிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையுடனே ஓடக்கடவோம். Verse 2. Looking unto Jesus, the author and the finisher of our faith, who for the joy that was set before him endured the cross, despising the shame, and is set down at the right hand of the throne of God. இரண்டாவது வசனம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். 1 Corinthians chapter 9 verse 24. Know ye not that they which run in a race, all but one receiveth the prize, but so run that ye may obtain. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லோரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். Verse 25. And every man that striveth for the mastery is temperate in all things. Now they do it to obtain corruptible crown, but we an incorruptible. 25. பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாயிருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறோம். Verse 26. I therefore so run, not as uncertainly, so fight I, not as one that beateth the air. 26வது வசனம். ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். Just bow our heads in prayer for a minute. தலைகளை தாழ்த்தி நாம் செபிப்போம். Our Heavenly Father, we thank you for this time. பரலோக பிதாவே, இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி. Lord, open our eyes to see. பிதாவே, உங்களுடைய கண்களை திறந்தருளும் உம்மை காணும்படியாக. And open our ears to hear what the Spirit of God is saying to us today. In Jesus' name, amen. கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுடைய செவிகளை திறந்தருளும் உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். He's talking about a race. We got to run the race with patience. And he's talking about incorruptible crown. இங்கே ஒரு ஓட்ட பந்தயத்தை குறித்து எழுதியிருக்கிறது. நாம் எல்லோருமே இந்த ஓட்ட பந்தயத்தில் தான் இருக்கிறோம். இதன் முடிவிலே நாம் அந்த அழிவில்லாத கிரீடத்தை பெற்றுக்கொள்வர்களாய் காணப்பட வேண்டும். Everyone has a race to run. உங்களுக்கு தெரியுமா, நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஓட்ட பந்தயம் நமக்கு இருக்கிறது. We have to run the race with patience, with focus, and run to obtain. நாம் அந்த ஓட்டத்திலே பொறுமையோடு கூட நோக்கத்தோடு கூட நிச்சயத்தவர்களாய் ஓட வேண்டும். See, when you watch a big running event, you see athletes on the track. ஒரு மிக பிரம்மாண்டமான ஓட்டப்பந்தய நிகழ்ச்சி நடக்கும் பொழுது அங்கே இருக்கிறதான அந்த ஓட்ட வீரர்கள். So you also see the starting line and the finish line. அங்கே ஆரம்ப புள்ளி என்று ஒன்று இருக்கும், முடிவு எல்லை என்று ஒன்று இருக்கும். So when you're watching a big event like an Olympic event, you see the spectators seated on the grandstand. ஒலிம்பிக் பந்தயம் போன்ற பெரிய நிகழ்வுகளை நாம் பார்க்கும் பொழுது அந்த இருக்கைகளிலே அநேகர் அமர்ந்து கொண்டு அந்த நிகழ்ச்சி ஆர்வத்தோடு பார்ப்பார்கள். When the runners start to run, the spectators urge them and encourage them and shout. அங்கே உட்கார்ந்து இருக்கிறதான பார்வையாளர்கள் எல்லோருமே சத்தம் போட்டு அந்த ஓடுகிறவர்களை உற்சாகப்படுத்துகிறதை நாம் பார்த்திருப்போம். They call their names, say, come on John, come on David, come on Sharon, come on Rebecca, that's what they shout to
encourage them. அந்த மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒலிம்பிக் போட்டியிலே இருக்கும் பொழுது சுற்றி இருக்கிற ஜனங்கள் சில நேரங்களிலே டேவிட், ஷேரன் என்று சொல்லி அந்த ஓட்ட வீரர்களுடைய பெயர்களை சொல்லி அவர்கள் ஆர்வமாய் கத்துவார்கள். Here in this scripture where we read in Hebrews chapter 12 and verse 1, it says, seeing we are also compassed about with a so great cloud of witnesses. நாம் இங்கே பார்த்ததான எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சுற்றி இருந்து நம்மை உற்சாகப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். Here on the grandstand, these witnesses, they are not the people on earth. They are, they've already gone to be with the Lord in heaven. இங்கே இருக்கிறதான மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் இவர்கள் பூமியில வசிப்பவர்கள் அல்ல, இவர்கள் மரித்து பரத்திற்கு சென்ற பரிசுத்தவான்கள். Verse 1 it says, wherefore seeing we also are compassed about with so great cloud of witnesses. 1ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க. Who are these great cloud of witnesses? They are encouragers. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் யார் என்றால் நம்மை உற்சாகப்படுத்துகிறவர்கள். These witnesses are listed in the previous chapter, Hebrews chapter 11. They are great victorious men and women who have already gone to heaven. இங்கே நாம் பார்க்கிறதான திரளான மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் இவர்கள் யார் என்றால் முந்தைய அதிகாரம் 11ஆம் அதிகாரத்திலே இருக்கிறதான விசுவாச வீராங்கனைகளாய் காணப்படுகிறார்கள். We're going to look at few of them who could encourage you and me in our race. நாம் ஓடுகிற இந்த ஓட்டத்திலே நம்மை உற்சாகப்படுத்தும்படியாக ஒரு சிலரை நாம் இப்பொழுது பார்க்கலாம். When we run the race, sometimes we get discouraged and people quit the race. இந்த ஓட்டத்திலே இருக்கிறபடினாலே சில நேரங்களில் நாம் தோய்வு அடைந்தவர்களாய் காணப்படுவதனால் இந்த ஓட்டப்பந்தயத்திலிருந்து நின்று விடலாம் என்று நினைக்கிறோம். But we need to know there are encouragers, in the grandstand watching us run the race. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். So they have been victorious in their generation, but they are saying to us that you can be victorious too. அவர்கள் வாழ்ந்த தலைமுறையிலே அவர்கள் வெற்றியாளர்களாய் காணப்பட்டார்கள். அவர்கள் நம்மை பார்த்து சொல்லுகிறது என்னவென்றால் நீங்களும் வெற்றியாளர்களாய் இருக்கிறீர்கள் என்பதாக. Hebrews chapter 11 verse 2, for by it elders obtained a good report. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். We see only two obtained good report. Faith always obtains a good report. இதிலே நாம் பார்க்கிறோம் 2 பேர் நல்ல காரியத்தை பெற்றவர்களாய் இருக்கிறார்கள். Remember, Moses sent 12 spies to the promised land Canaan to spy out the land, and they were there for 40 days. நமக்கு நன்றாக தெரியும், மோசே தீர்க்கதரிசி 12 பேரை கானான் தேசத்திற்குள்ளாக வேவு பார்க்கும்படியாக அனுப்புகிறார். So they came from the land, they brought the fruit from the land. 10 came and said it's a good land flowing with milk and honey, but they said we saw giants and walled cities. இந்த 12 பேரும் அந்த தேசத்திலிருந்து வந்த பொழுது அவர்கள் அந்த தேசத்தில் காணப்பட்ட விருட்சங்களை கொண்டு வந்தார்கள். அதில் இருந்த 10 பேர் என்ன சொன்னார்கள் என்றால், அங்கே அந்த தேசம் நன்றாய்தான் இருக்கிறது, ஆனால் அங்கே அரக்கர்களும் இருக்கிறார்கள் என்பதாக. The 10 said we saw giants in the land, and they saw themselves as grasshoppers in their own sight. அந்த 10 பேர் என்ன சொன்னார்கள் என்றால், அந்த தேசத்திலே அரக்கர்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய பார்வையிலே நாங்கள் எல்லோரும் வெட்டுக்கிளியைப் போல தெரிகிறோம் என்பதாக. Bible says they brought an evil report. வேதம் சொல்லுகிறது இந்த 10 பேரும் தீமையான தகவல்களை கொண்டு வந்தார்கள் என்பதாக. But Joshua and Caleb, they saw the same country, but they said we are well able to take the land. They are bread for us,
and their defense has departed from them. யோசுவாவும் காலேபும் 2 பேர்களாக இணைந்து வந்து சொன்ன காரியம் என்னவென்றால், அந்த தேசத்தை நாம் பிடித்து விடலாம், அவர்கள் நமக்கு முன்பதாக பயந்திருக்கிறார்கள் என்பதாக. Joshua and Caleb brought a good report, a report of faith. யோசுவாவும் காலேபும் ஆகிய இருவர்களும் விசுவாசத்தின்படி நல்ல தகவல்களை கொண்டு வந்தார்கள். Maybe in your life you may be going through a difficult time. உங்களில் அநேகர் கடினமான சூழ்நிலைகளே போய் கொண்டிருக்கலாம். Maybe you may have received a bad or evil health report. உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை குறித்ததான, உங்கள் சரீரத்தை குறித்ததான மருத்துவர் எழுதி கொடுத்த தவறான ரிப்போர்ட்டுகளை நீங்கள் பெற்றிருக்கலாம். Maybe in your life you may have a bad finance report or a bad report about the family situation. அல்லது உங்களுடைய பொருளாதார ரீதியாக சில வீழ்ச்சிகள் உண்டாயிருக்கலாம், குடும்பத்திலே சில பிரச்சனைகள் காணப்படலாம். Maybe a bad report about your children. உங்கள் பிள்ளைகளை குறித்ததான தவறான தகவல்களை நீங்கள் கேள்விப்படலாம். So maybe it's a difficult time for you. இது நிமித்தமாக ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை கடினமாக இருக்கலாம். Bible says, and we elders obtained a good report. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நமக்கு முன்னோர்கள் அவர்கள் நற்சாட்சி பெற்றவர்களாய் காணப்பட்டார்கள். Now Joshua and Caleb are saying to you from the grandstand, and encouraging you, like, in our time we had evil report, but we were able to go in and possess the land. காலேபும் யோசுவாவும் நம்மை பார்த்து மேகத்திலிருந்து சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், நாங்கள் போன பாதை கடினமான பாதைதான், ஆனாலும் அதிலே நாங்கள் ஜெயித்தோம், அதே போல நீங்களும் ஜெயிக்கலாம் என்பதாக. In the same way you are well able to possess your land. That's what they're saying to you. அவர்கள் நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நம்மால் சாதிக்க முடியும், நம்மால் வெற்றிகளை பெற முடியும் என்பதாக. Therefore, Bible says, wherefore seeing we are surrounded by great cloud of witnesses. வேதம் இவனமாய் சொல்லுகிறது, நம்மை சுற்றி மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நிற்கிறார்கள் என்பதாக. Another one we see in verse 5, by faith Enoch was translated that he should not see death and was not found because God had translated him. 5ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, விசுவாசத்தினால் ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான் என்று. For before his translation he had this testimony that he pleased God. அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக அவனை குறித்த சாட்சி என்னவென்றால், அவன் தேவனிடத்திலே நற்சாட்சி பெற்றவனாய், தேவனோடு இணைந்தவனாய் காணப்பட்டான். When you look at during the time of Enoch, when you look at his genealogy, you will see so and so begat so and so and lived so many years and then he died. That's how the genealogy goes like that. ஏனோக்குடைய நாட்களிலே நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் அதிக ஆண்டுகளாய் வாழ்ந்து இவன் அவனை பெற்றான், அவன் இவனை பெற்றான் என்று சொல்லி அவருடைய வாழ்நாட்களை குறித்து குறிப்பிட்டிருப்பார்கள். During the time of Enoch, they didn't care about God. They were just living and enjoying life and dying. ஏனோக்குடைய நாட்களிலே நாம் பார்க்கும்போது தேவ பயம் இல்லாதவர்களாய் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை சுகபோகமாய் அனுபவித்தவர்களாய் காணப்பட்டார்கள். But Enoch is saying, like in the same way, in your life, your neighbors, your workmates and people who know, maybe doing their own thing, but Enoch is shouting from the grandstand as you run your race, in my time people were doing the same thing. I was able to walk with God, and you can do the same in your lifetime. That's what the Enoch is saying to us. நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்கள் அதே போல சுகபோகமாக உலக பிரகாரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அதை நினைத்து நாம் துவண்டு போய் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே ஏனோக்கு என்பவர் அந்த மேகத்தில் உள்ள ஒரு சாட்சியாக, என்னுடைய வாழ்நாட்களிலும் இதே போல சூழ்நிலை தான் நடந்தது,
நான் வெற்றி பெற்றது போல நீயும் உன்னுடைய வெற்றியை சுதந்தரிக்க முடியும் என்பதாக. Enoch is encouraging us that you can live for God and you can please God in your generation. ஏனோக்கு நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், இந்த தலைமுறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் தேவனை திருப்திப்படுத்தவும் அவரை மகிழ்விக்கவும் நம்மால் முடியும் என்பதாக. Verse 7 we see, by faith Noah, being warned of God of things not seen yet, moved with fear and prepared an ark for the saving of his house. 7ஆம் வசனம், விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலக ஆக்கினைக்குள் ஆவது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திர வழி ஆனான். As you're running your race, are you concerned about your household? இந்த விசுவாச ஓட்டத்திலே ஓடிக்கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே நம்முடைய வீட்டை குறித்து நாம் கரிசனை உள்ளவராக இருக்கிறோம். Are you concerned about your wife or your husband or your children? உங்களுடைய மனைவியோ அல்லது கணவனை குறித்தோ அல்லது பிள்ளைகளை குறித்து நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? Do you know how the world was during the time of Noah? The world was corrupt and filled with violence. Every imagination of thought was evil continuously. நோவாவுடைய நாட்களிலே நாம் பார்க்கும் பொழுது இந்த முழு உலகமானது மிகுந்த கரை படிந்ததாக, தேவ பயம் அற்றவர்களாக, சுகபோகமாக, சுய பிரியர்களாக, அவருடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் எப்போதும் பொல்லாதவைகளாய் காணப்பட்டது. But even in that situation, when the judgment came on them, Noah believed God and he was able to save his household. நோவாவுடைய நாட்களிலே அந்த நியாய தீர்ப்பானது வந்த பொழுதும் நோவா விசுவாசத்தோடு கூட இருந்து அந்த நியாய தீர்ப்பில் தப்பித்து கொள்ளும்படியாக தான் மாத்திரமல்ல தன்னுடைய முழு குடும்பத்தையும் அதிலிருந்து பாதுகாத்தவனாய் இருந்தான். So Noah is saying to us, standing in the grandstand, and I was able to save my household. In the same way, you can believe for your household to, believe and make it to heaven. நோவா நமக்காக உற்சாகப்படுத்தும்படியாக மேகம் போன்ற ஒரு சாட்சியாய் நின்று, நான் என்னுடைய குடும்பத்தை பாதுகாக்கிறதற்கு தேவன் கிருபை செய்தார், அதே கிருபை உனக்கும் உண்டாயிருக்கிறது, நீயும் உன் வீட்டாரை பாதுகாத்து கொள்ள முடியும் என்பதாக. Noah is saying that I did it in my generation. I was able to save my household. You can do that too. That's what he is saying to us. நோவா நம்மை பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய தலைமுறையிலே நான் என்னுடைய வீட்டார் அனைவரையும் பாதுகாத்தேன், இன்றைக்கு உன்னாலும் உன்னுடைய வீட்டாரை பாதுகாப்பாய் வைத்துக்கொள்ள உன்னால் முடியும் என்பதாக. Verse 8, by faith Abram, when he was called to go out into a place where he should have to receive for an inheritance, obeyed, and he went out not knowing whither he went. 8ஆம் வசனம், விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட பொழுது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். You may be wondering, in your life, where is God and what God's plan for my life? Things are not going right for my life. ஒருவேளை கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் இப்படி நினைத்து கொண்டிருக்கலாம், என்னுடைய வாழ்க்கையில என்ன நடக்கிறது என்று எனக்கு தெரியவில்லையே, என்னுடைய வாழ்க்கையை குறித்து தேவனுடைய திட்டம் என்ன, எல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே சரியாய் போகவில்லையே என்பதாக நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். Abraham is shouting from the grandstand, and encouraging you. If you are like that, Abraham saying that I was in heathenism, I didn't understand the will of God, but I obeyed God. ஆபிரகாம் ஆனவர் ஒரு பெரும் மேடையில் நின்று நம்மிடத்தில் சொல்லுகிறதைப் போல நான் உணர்கிறேன். எப்படி என்றால், நான் உலக பிரகாரமான வாழ்ந்த மனிதர்கள் மத்தியிலே இருந்தேன், என்னால் இது சாத்தியம் அல்லாததைப் போல காணப்பட்டது, ஆனாலும் நான் விசுவாசித்து அதை சாத்தியப்படுத்த தேவன் கிருபை செய்தார் என்று. Abraham saying, I did not know where I was going, but thank God, one who led me knew where I was going.
ஆபிரகாம் இப்படியாய் சொல்லுகிறார், நான் எங்கே போகிறேன் என்று எனக்கு தெரியாது, ஆனால் என்னை நடத்துகிற ஒருவர் உண்டு, அவருக்கு தெரியும் நான் எங்கே போக வேண்டும் என்று சொல்லி அவர் என்னை அழகாக அருமையாக நடத்துவார் என்று. Abraham is shouting from the grandstand, you can make it in your generation. ஆபிரகாம் அந்த மாபெரும் மேடையிலிருந்து நம்மை பார்த்து அவர் உற்சாகப்படுத்துகிறார், நீ உன் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க முடியும் என்பதாக. Verse 17, Hebrews chapter 11 verse 17, by faith Abram when he was tried offered up Isaac. 7ஆம் வசனம், மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். When God asked Abram his only son, the very best he had in his life, ஆபிரகாம் இடத்துல இருந்த ஒரே பேரான குமாரனை, அவனுக்கு சொந்தமான அருமையான மகனை தேவன் கேட்ட பொழுது, sometimes you wonder that if I give the very best I have, is it going to work? You may, think like that. மிகவும் அருமையான இந்த காரியத்தை நான் கொடுத்து விட்டால் என்ன நடக்குமோ, இது சரியாய் நடக்குமோ என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நினைக்கிறது உண்டு. Abraham saying that, I offered to God the very best I had in my life, but he is saying you not only, get the thing back, but you also get more. ஆபிரகாமுடைய விசுவாசம் என்னவென்றால், நான் தேவனுக்கு என்னுடைய சிறந்ததை நான் கொடுக்கும் பொழுது அதை மாத்திரமல்ல, அதை தாண்டி மிகப்பெரிய ஒரு நன்மையை அவர் எனக்கு கொடுப்பார் என்று தேவன் மீது அவன் விசுவாசம் உள்ளவனாயிருந்தான். When you give to God the very best, you are, in a good ground with God. உங்களுக்கு சிறந்ததை நீங்கள் தேவனுக்கு கொடுப்பீர்கள் என்றால் நீங்கள் தேவனோடு கூட நல்ல நிலத்தில் இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். When Abraham gave the very best his only son to God, he not only got his son back, he got more. ஆபிரகாம் தன்னிடத்தில் இருந்த சிறந்ததை தேவனுக்கு கொடுத்த பொழுது அவன் வெறும் தன்னுடைய மகனை மாத்திரம் பெற்றுக்கொள்ளவில்லை, அதையும் தாண்டி பெரிய காரியத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டான். Verse 11, through faith also Sarah herself received strength to conceive seed and was delivered of a child when she was past age, because she judged him faithful who had promised him. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கர்ப்பம் தரிக்க பெலன் அடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள். So ladies, God put a woman here to encourage women. இந்த அதிகாரத்திலே கர்த்தர் ஸ்திரீயை பயன்படுத்தியிருக்கிறார். எதற்கென்றால் ஸ்திரீகளை பலப்படுத்தும்படியாக. She was far beyond the childbearing age. She needed a miracle. பிள்ளை பெறுவதற்கான ஸ்லாக்கியமும் பாக்கியமும் இல்லாத அந்த சூழ்நிலையிலும் தேவன் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்தார். She took hold of God and believed God and conceived Isaac. தேவன் மீது அசைக்க முடியாத விசுவாசம் உள்ளவர்களாய் அவர்கள் மாறி அதன் நிமித்தமாக ஈசாக் என்கின்ற புத்திரனை பெற்றெடுத்தாள். So what Sarah is shouting from the grandstand, take courage and receive your miracle and go on from victory to victory. அந்த மாபெரும் மேடையில் நின்று கொண்டு சாராள் நம்மை பார்த்து சொல்லுகிற அந்த உற்சாகமான வார்த்தை என்னவென்றால், சாத்தியமில்லாத எனக்கு தேவன் புத்திரனை கொடுத்தாரே, உனக்கும் உன்னுடைய அற்புதத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியும் விசுவாசித்தா என்றாள். Verse 23, by faith Moses when he was born was hid 3 months of his parents, because they saw he was a proper child and they were not afraid of the king's commandment. 23ஆம் வசனம், மோசே பிறந்தபொழுது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். This is for parents, parents take courage. இந்த வசனம் பெற்றோர்களுக்காக உற்சாகப்படுத்தும்படியாக எழுதியிருக்கிறது. Parents of Moses, they are shouting from the grandstand of heaven. பரலோகத்தில் இருக்கிறதான மாபெரும் அந்த மேடையில் இருந்து நம்மை பார்த்து மோசேனுடைய தாய் தகப்பன்மார்கள் சொல்லுகிற உற்சாகமான வார்த்தை, they are shouting from there, don't give up in your dark generation, don't let devil intimidate you. அவர்கள் நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம், உங்கள் விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள், இந்த இருளான சூழ்நிலையிலே விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் நில்லுங்கள் என்பதாக. They are saying we were in a greater danger than yours. The king
Pharaoh was killing every male child. அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் இருந்த அந்த சூழ்நிலை மிகவும் கடுமையான ஒரு சூழ்நிலை. பார்வோன் ராஜா எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்து கொண்டிருந்த அந்த சூழ்நிலையிலும் But they are saying that, we took our child Moses and hid him away for God. அவர்கள் சொல்லுகிறார்கள், மோசே என்கின்ற பிள்ளையை நாங்கள் எடுத்து தேவனுக்கென்று அவனை ஒளித்து வைத்தோம் என்பதாக. So they are shouting from the grandson, in the same way you can protect your children from the attacks of the enemy, the evil one. அந்த மாபெரும் மேடையிலிருந்து அவர்கள் நம்மை உற்சாகப்படுத்துகிற விதமாய் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நீங்களும் உங்கள் பிள்ளைகளை இருளாய் தோன்றுகிற இந்த உலகத்திலிருந்து பாதுகாக்க முடியும் என்பதாக. Parents, so you can be encouraged, in your race as you're running your race. பெற்றோர்களே, நீங்கள் ஓடுகிறதான இந்த ஓட்டத்திலே நீங்கள் உற்சாகப்பட வேண்டும் என்று இந்த வார்த்தைகளை சொல்லுகிறேன். Verses 24 to 26, by faith Moses, when he was come to years, refused to be called the son of Pharaoh's daughter. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து. Verse 25 and verse 26, choosing rather to suffer affliction with the people of God than to enjoy pleasures of sin for a season. Verse 26, esteeming the reproach of Christ greater richer than the treasures in Egypt, for he had respect unto recompense of reward. இனிவரும் பலன்மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். Here we see Moses in the grandstand, he's saying, I had great opportunities, I had great riches and honor. பரலோகத்தில் இருக்கிறதான மாபெரும் மேடையில் நின்று கொண்டு மோசே நம்மை பார்த்து சொல்லுகிறார், எனக்கு எல்லா விதமான ஐஸ்வர்யமும் எல்லா வாய்ப்புகளும் இருந்தது. So many people are tempted by splendor and glamour of the world and they give up on God. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அநேகர் இந்த உலகத்தில் உள்ள கவர்ச்சிகளை பார்த்து மயங்கி போய் தேவனை தங்கள் வாழ்க்கையிலே விட்டு விடுகிறார்கள். But Moses standing in the grandstand and shouting, encouraging those people, I had everything. I had the riches of Egypt, I had the education, I had great honor, but I identified with God and God's people. மோசே வானவர் அந்த மாபெரும் மேடையிலே நின்று கொண்டு நம்மை பார்த்து சொல்லுகிறார், எனக்கு எல்லா வாய்ப்புகளும் கிடைத்தது. எகிப்திலே இருந்த சம்பத்துக்கள் என்னுடையதாக இருந்தது, என்னிடத்தில் நல்ல கல்வி இருந்தது, எனக்கு எல்லாம் இருந்தது. ஆனாலும் தேவன் மேல் இருந்த அந்த விசுவாசத்திற்காக கிறிஸ்துவின் நிமித்தம் அவைகளை எல்லாவற்றையும் நான் விட்டேன் என்பதாக. Verse 27, by faith he forsook Egypt, not fearing the wrath of the king, for he endured seeing him who is invisible. விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். So Moses refused to identify with Pharaoh's world and he chose to suffer with the people of God. மோசேயானவர் விசுவாசத்தின் நிமித்தமாக பார்வோனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடாமல் தேவனுடைய ஜனங்களோடு கூட பாடு அனுபவிப்பதற்காக தன்னை ஒப்புக் கொடுத்தார். We should refuse to identify with this world. இந்த உலகத்தோடு கூட நாம் அடையாளப்படுத்திக் கொள்ள ஒருபோதும் கூடாது பிரியமானவர்களே. When you live for God, you will be criticized. நாம் தேவனுக்காக வாழும் பொழுது நம்மை அநேகர் விமர்சிப்பார்கள். You must choose to identify with Jesus and holiness. நாம் எப்பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்தத்திற்கும் நம்மை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும். Seeing we also are compassed about great clouds of witnesses. நாம் இப்பொழுது பார்த்தோம், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சுற்றி சூழ்ந்து இருக்கிறது என்று. They are saying to us, we made it in our generation, you can make it in your generation too. அவர்கள் எல்லோரும் சொன்ன காரியம் என்னவென்றால், எங்கள் தலைமுறையிலே நாங்கள் அதை சாதித்தோம், நீங்களும் உங்கள் தலைமுறையிலே உங்கள் ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க முடியும் என்பதாக. Bible says, let us lay aside every weight and the sin which doth
easily beset us. வேதம் சொல்லுகிறது பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு நாம் ஓட வேண்டும் என்று. There are certain things, not categorized as sin. They are categorized as weights, இங்கு சில காரியங்கள் பாவம் என்று குறிப்பிடவில்லை, ஆனால் பாரம் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. Have you any time seen a runner carrying any weight? எப்போதாவது நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா ஒரு ஓட்டப்பந்தய வீரர் அதிக பாரத்தை சுமந்து கொண்டு ஓடுவதாக? If you are serious about running the race and getting that incorruptible crown, you got to lay aside every weight and the sin which doth easily beset us. அந்த நித்திய கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் ஓடுகிற இந்த ஓட்ட பந்தயமானதிலே நாம் மிகுந்த ஆர்வம் உள்ளவர்களாய் நம்மை சுற்றி நெருக்கி கொண்டிருக்கிற இந்த பாரங்களை தள்ளிவிட்டு நாம் ஓட வேண்டும். பிரியமானவர்களே, we shouldn't get into bondage with the world. இந்த உலகத்தின் நுகத்தடிக்கு நாம் உட்படாமல் இருக்க வேண்டும். It says we have to run with patience. வசனம் சொல்லுகிறது நாம் பொறுமையுடனே கூட ஓட கடவோம் என்று. It doesn't say run with patience, looking at all your troubles, all your problems, looking at all your doubters and looking at all who say it cannot be done. இப்படியாக வசனம் சொல்லவில்லை. நீங்கள் பொறுமையோடு கூட ஓடிக்கொண்டே உங்களை சுற்றி இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், உங்களை எதிர்க்கிறவர்கள், உங்கள் கவலைகள், உங்கள் வருத்தங்கள், உங்களை சந்தேகிக்கிறவர்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு ஓடுங்கள் என்று. It says you run looking unto Jesus. He will never fail you, the author and the finisher of your faith. இப்படியாய் சொல்லுகிறது, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையுடனே ஓடக்கடவோம் என்று. So we got to run our race with patience, looking unto Jesus, the author and the finisher of our faith. There are witnesses, great cloud of witnesses, they are encouraging us as we, run our race. நாம் நம்முடைய விசுவாசத்தின் ஓட்டத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பொறுமையோடு கூட ஓட வேண்டும். அதைத்தான் சுற்றி இருக்கிற மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை உற்சாகப்படுத்துகிறார்கள். As we come to a close, what is the Spirit of God is saying to you through this message? இந்த செய்தியின் வாயிலாக மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் மூலமாக ஆண்டவர் நம்மோடு கூட என்ன பேசுகிறார் என்றால், have you gone away from God or do you want to come back to God? I want to give you an opportunity, invite Jesus Christ as Lord in your life. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். நீங்கள் ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு பின்மாற்றத்துக்குள்ளாய் போயிருப்பீர்கள் என்றால் மீண்டுமாக இயேசுவிடத்தில் வருவதற்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுக்கிறார். Think about what you heard. There are encouragers, the clouds of witnesses there to encourage you. சிந்தித்து பாருங்கள், உங்களை சுற்றிலும் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நின்று உங்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். They've gone before us. We looked at many of them, many examples. நமக்கு முன்பதாக அநேக எடுத்துக்காட்டுகள், அவர்கள் அநேக பிரச்சனை ஊடாய் கடந்து வந்தவர்கள். They made it in their generation. We can also make it in our generation. அவர்களுடைய தலைமுறையிலே அவர்கள் சாதித்தார்கள் என்றால் நம்முடைய தலைமுறையில் நாமும் விசுவாசத்தில் நின்று சாதிக்க முடியும். If you want to give your life to the Lord Jesus Christ, I'm going to pray a simple prayer. I want you to pray with me. உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்க விரும்பினால் நான் உங்களுக்காக ஒரு எளிமையான ஜெபத்தை செய்ய போகிறேன். Heavenly Father, I come to you in the name of Jesus. I heard the word. I realize I am a sinner. I repent of my sins. I know that according to Scripture, you sent your Son, Lord Jesus Christ, to die for me in my place, and he rose again on the third day, according to the Scriptures. அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்திற்கு வருகிறேன். இயேசுவே, நான் உணர்கிறேன் நான் ஒரு பாவி. எனக்காக நீர் உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி என் சார்பிலே அவர் மரித்து 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, வேத பிரமாணத்தின் வசனத்தின்படி Lord Jesus, come into my life. I repent of my sins. Cleanse me from all righteousness.
You be Lord in my life. In Jesus' mighty name. Amen. ஆண்டவராகிய இயேசுவே, என்னுடைய இருதயத்திலே நீர் வாரும். என்னுடைய எல்லா பாவங்களையும் உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவி அருளும். நீர் என்னுடைய தேவனாக என் வாழ்க்கையிலே நான் உம்மை ஏற்றுக்கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென். Just going to pray a prayer. Maybe you have a need in your life. நான் உங்களுக்காக மீண்டும் ஜெபிக்க போகிறேன், உங்களுடைய தேவைகளுக்காக. We looked at so many examples from Hebrews chapter 11. எபிரேயர் அதிகாரத்திலிருந்து அநேக எடுத்துக்காட்டுகளை நாம் பார்த்தோம். Maybe you need a physical healing, emotional or spiritual. உங்களுக்கு சரீர பிரகாரமாக மன ரீதியாக சுகம் வேண்டும் என்றால், maybe you have a family situation, you need a breakthrough, you need a blessing in your finances, whatever situation may be. We're going to pray. And I'm going to agree with you in prayer. என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதான குடும்ப பிரச்சனைகள், பொருளாதார தேவைகள், சூழ்நிலைகள், மோசமாக இருக்கிற காரியங்கள், இவைகள் எல்லாவற்றுக்காகவும் ஆண்டவர் நமக்கு ஒரு விடுதலையை தரப்போகிறார் என்று விசுவாசத்தோடு கூட நான் உங்களோடு கூட இணைந்து ஜெபிக்க போகிறேன். Loving Heavenly Father, we thank you for this time. அன்பின் பிதாவே, இந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். We heard your word. You're a God who cares about us. You're a God who knows everything. Lord, I pray right now in the name of Jesus. கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு எங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் நன்றாக தெரியும். நீர் எங்களை எப்போதும் பாதுகாக்கிறவராய், எங்களை வழிநடத்துகிறவராய் காணப்படுகிறீர். Lord, the physical need and spiritual, emotional need and financial, family need, whatever it may be. Lord, you know every situation, every circumstances in the life of people. ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதான பொருளாதார தேவைகள், குடும்ப சூழ்நிலைகள், அவர்கள் போய்கொண்டிருக்கிற கடினமான சூழ்நிலை எல்லாவற்றையும் நீர் நன்றாக அறிந்திருக்கிறீர். அதிலிருந்து அவர்களுக்கு ஒரு விடுதலை தரும்படியாக ஜெபிக்கிறோம். You are a God who knows everything. I pray in the name of Jesus, touch them, O God, that they'll experience a breakthrough. They'll experience a healing in their body. They'll experience a financial breakthrough. Lord, if they're looking for jobs or whatever it is, oh Father Lord, meet that need right now, oh Father Lord, I thank you. In Jesus' mighty name. In Jesus' mighty name. Let the anointing of our God break every yoke of bondage. We speak health, healing and blessings and deliverance in the mighty name of Jesus. Amen. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய ஜனங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். குடும்பத்திலே காணப்படுகிறதான பிரச்சனைகள், போராட்டங்கள், பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர, பண தேவைகள் சந்திக்கப்பட, பிள்ளைகள் வாழ்க்கையிலே நலம் பெற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். இப்போதே உம்முடைய விடுதலையின் அற்புதம் நடக்கும்படியாக கர்த்தராகிய பரிசுத்த ஆவியானவர் ஜெபிக்கிற இந்த வேளையிலே உம்முடைய ஜனங்களை நீர் தொடும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால ஒரு பரிபூர்ண சுகத்தை பேசுகிறேன், அற்புதத்தை பேசுகிறேன். உம்முடைய திருநாம மகிமைக்கென்று நீர் அற்புதம் செய்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். If you've been blessed by this program, if you want to contact us, you can email us, which is the email address is on the program. Thank you and God bless you. See you on the next program. We are on this program same time every Saturday and Sunday. See you in our next program. God bless you. அடுத்த நிகழ்வுகளே நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த நிகழ்ச்சியானது சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையிலே ஒளிபரப்பாகும். இந்த செய்தியின் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.